கடையில் மாவு மிஷின் கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அரிசியெல்லாம் ஜலிச்சு தவிடெல்லாம் விழும்ல, அதை பையில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை அப்படியே ஜலிச்சு அந்த குருணை எடுத்து கஞ்சி வச்சு என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அது அந்த டைம் அவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். குழம்பு கூட ஒரு வெங்காயம் தக்காளி வாங்கினா 10 ரூபாய் இல்லை அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்காக பெரம்பூர்லேருந்து அங்கே போவான், ராகவேந்திரா கோயிலுக்கு போவான். என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு வரம்மா, கச்சேரிக்கு போகிற துட்டை எடுக்க மாட்டான், ஏன்னா வாடகை கொடுக்கணும் அப்படின்ட்டு. மனம் போயிரும்ல, வாடகை கொடுக்கணும்ல, நம்ம இப்போ சொந்த வீடெல்லாம் போய் வாடகை கொடுக்குறது நிலைமையாகி போச்சு அப்படின்ட்டு. அப்போ அங்கே போய் அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு வந்து அதில் தக்காளி பழம் வெங்காயம் வாங்கி என் பொண்ணு கோமதி தான் சமையல் பண்ணி வைப்பா. இந்த குழம்புக்காக 10 ரூபாய்க்கு அவ்வளோ தூரம் போய் அதை கொண்டு வந்து அதில் காய்கறியெல்லாம் வாங்குறதில்ல. இதுதான் எது எப்படி போகுதோ லட்சுமி கோயில் போய் உட்காந்துருவேனா, மனசு ஒரு நிம்மதியாவது இருக்கும் இல்லையா நமக்கு அப்படின்ட்டு.